என்னடா தம்பி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்னடா சொல்லுங்க. என்ன KFC கை நீட்டு கை நீட்டு அது என்னது? அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க. காசு சேர்த்து வச்சுட்டே இருக்கானே, காசு தீண்டிட்டே இருக்குங்க. காசு சேர்த்து வச்சு இது சாப்பிட்றதுக்கா? KFC சாப்பிட்றதுக்கா? நான் வாங்கி தரவா KFC? சாப்பிடுறீங்களா இல்லையா? பேர் கூட தெரியாது, ஆனா ஆசை சாப்பிடுறேன். என்னடா பேர் கூட தெரியாது, ஆனா ஆசை சாப்பிடுறேன். பேர் கூட தெரியாதா? அது பேர் KFC, சரியா? அதுக்கு சிக்கன் கடை போனா சார் டிவிலையா? சரி, இப்ப சாப்பிடுறீங்களா? இப்ப நான் வாங்கி தரவா? ஏன்டா சாப்பிடுங்கடா, அண்ணன் வாங்கி தரேன், ஒண்ணும் நினைக்காதீங்க சரியா? நான் பார்த்து, நானும் சின்ன வயசுல இதே மாதிரி உங்களை மாதிரிலாம் பார்த்து இது மாதிரிலாம் போயிருக்கேன். நிறைய பழம்லாம் எனக்கே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் நினைக்காங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா மத்த யார் கூப்பிட்டாலும் வாங்கி தர சொன்னாலும் வாங்க கூடாது, சரியா? அண்ணன் வாங்கி தருவேன், ஒரு நாள் தான் வந்து சாப்பிட்டு போங்க. செருப்பு இல்லையா உன்கிட்ட? சரி, நீ வாங்க, அண்ணன் வாங்கி தரேன். போலாமா? சாப்பிடலாம்டா. இதெல்லாம் ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசைங்க. டெய்லி வந்து நானும் ஸ்கூல் விட்டேன்னு ரோட்ல வந்து பார்ப்பேன். அப்போ வந்து எங்கடா எப்படா சாப்பிடணும்னு இவன் கேட்டுக்கிட்டே இருப்பானே. நாங்களும் சேர்றா இருறா நம்ம சாப்பிடலாண்ட காசு சேர்த்து வச்சுக்கிட்டு சொன்னானே. அதனால தான் இன்னும் சேர்த்து வச்சு சாப்பிடலான்னு நல்ல விஷயம்டா. காசு சாப்பிடணுங்கிறதுக்காக சேர்க்கிற தப்பே இல்லை. அண்ணன் வாங்கி தரேன். உனக்கு என்னெல்லாம் இங்கே சாப்பிடணும் தோணலோ, என்னெல்லாம் நீ டிவியில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் என்ன வேணுமோ நீ சாப்பிடு. இப்பதான் அந்த கடை உள்ளே வரியா? சரி, இனிமே அண்ணன் உனக்கு வேணும்னா சொல்லலாம், அண்ணன் உனக்கு கூப்பிட்டு வரேன், சரியா? காசு எவ்வளவு சேர்த்துருக்கீங்க இதுக்காக? 100 ரூபா சேர்த்துட்டீங்களா இது சாப்பிட்றதுக்கா? சரி சரி, இன்னைக்கு நீ சாப்பிட அண்ணன் வாங்கி தரேன். அந்த 100 ரூபாய் வேற எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? படிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிடுன்னு தெரியலையா? ஏதோ அந்த போட்டோல இருக்குதா? அங்க போட்டோல இருக்குதா? சரியா? சந்தோஷமா? என்ன வேணுமோ சாப்பிட, திருப்தியா சாப்பிடு. சாப்பிடு. இதாண்டா KFC, சாப்பிட்டியா? சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கா? நல்லா சாப்பிடுங்க. இனிமே இந்த கடை பேர் என்ன சொல்லுவீங்க? KFC சிக்கன், ஓகேவா? நீ எத்தனாவது படிக்கிற? நான் 8வது. நீ 7th-ஆ? 7வது, நீ 8வது, ஒரே ஸ்கூலா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸா? நல்லா படிக்கணும், சரியா? ஆசை இதில் எப்படி எவ்வளோ ஆசை இருக்கோ அதே மாதிரி படிப்புலையும் நம்ம நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், ஓகேவா? அதே மாதிரி எல்லாரும் யார் கூட்டாலும் இங்கே வந்து சாப்பிடக்கூடாது. ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை, நம்ம தெரிஞ்சவங்க அதை கூட்டா மட்டும் தான் வரணும். தெரிஞ்சவங்க கூட்டாலே வரக்கூடாது, சரியா? அண்ணன் வந்து என் மனசுல உங்களை மாதிரி நான் வயசுல இதே மாதிரி கஷ்டப்பட்டீங்க, அதனால உங்களுக்கு வாங்கி தரணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால அண்ணன் உங்களுக்கு வாங்கி தரேன், சரியா? இது ரொம்ப நாளா ஆசைங்க எனக்கு சாப்பிடணும். சரிதா? ஆசை தெரிஞ்சுச்சா? வேணுமா? போதுங்க. தானா அழுக வருது. தானா வருதுங்க. தானா அழுக வருதா? இதுதான் அழக்கூடாதுடா, சரியா? இப்ப கண்ணத்தோட அழக்கூடாது. சாப்பிட்டுல ஆசை நிறைவேறிச்சுல? ஒண்ணும் இல்லடா. இன்னும் வேணுமாடா? அழக்கூடாது. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமாயிடுச்சுல? நல்லா படிக்கணும், சரியா? உனக்கு எப்பெல்லாம் சாப்பிடணுமோ அண்ணன் நம்பர் தர வச்சுக்கோ. அண்ணன் இங்க இருக்க பக்கம் தான் இருப்பேன். நான் வரப்பெல்லாம் உனக்கு நான் வாங்கி தரேன், சரியா? சாப்பிடு. சந்தோஷமா? போலாமா? தேங்க்ஸ். வேணா நல்லா படிக்கணும், சரியா? ஓகேவா?
இந்த பையனுக்கு ஸ்லிப்பர் கொடுங்கம்மா. கரெக்டாக இருக்கா? ஸ்கூலுக்கு போகிறப்ப செருப்பு போட்டு தான் போகணும், சரியா? செருப்பு போடாமல் போகக்கூடாது. அதே மாதிரி முடி வெட்டிடணும், சரியா? அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இல்லையா? அம்மா அம்மா இருக்காங்களா? சரி, நல்லா படிக்கணும், சரியா? நல்லா படிக்கணும் 2 பேரும், சரியா? ஓகேவா? குடும்ப கஷ்டத்தை நினச்சி நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், சரியா? நல்லா முடியெல்லாம் வெட்டி இப்படிலாம் வெட்டாத. நான் நல்லா நீட்டாக ஸ்கூலுக்கு போகிறப்ப நீட்டாக போகணும். இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது. இவ்வளோ முடி இருக்கு முன்னாடியெல்லாம், சரியா? நல்லா கழிச்சு ஸ்கூலுக்கு போகணும். தேங்க்ஸ். ஆனால் நல்லா படித்து குடும்பத்தை பாருங்க.